வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை காலை வணக்கம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்த வீடியோ. மழையே வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, நான் வாசலில் கோலம் போடாமல் இருக்கவே மாட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊரில் நல்லா மழை சாரல் மாதிரி பேஞ்சிட்டே இருந்தது. ஆனாலும் எனக்கு வாசலில் கோலம் போட்டாதான்ப்பா ஒரு பார்க்குறக்கே அந்த நாளே நல்லா போகிற மாதிரி தோணும். சரிங்களா? அதனால் நான் ஒரு அழகான ஒரு சங்கு கோலம் போட்டிருந்தேன். பாருங்கள், மழை சவர் மாதிரி பெஞ்சிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஜிலு 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 ஜிலுன்னு ஒரு கிளைமேட்டு. ஒரு சங்கு கோலம் சனிக்கிழமை, ஒரு வாசலில் ஒரு பத்தி மணம். நல்லா இருக்குப்பா, கிளைமேட்டே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த நாள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்க அப்படியே போய் நம்ம பூஜை பண்ணலாம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பெருமாள் ஐயாவுக்கு, லட்சுமி அம்மனுக்கு. சரிங்களா? பாருங்க, துளசி செடி அவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் சரி துளசி மாலையும் போட போகிறேன். சரி, இது ஒரு குட்டி அந்த அரிசி அதில் நிரப்பி அதில் துளசி செடி விற்கும். அந்த இடமே அப்படியே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். நிஜமாவே துளசி செடிக்கு பக்கத்தில் அவங்கள அமர வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி இந்த பூஜை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாகு பிடிச்சா கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்து கம்பெனிலேருந்து செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பிரசாதமாக பனங்கள் கண்டு, தண்ணீர் அப்படி வச்சாச்சு. அப்புறம் காயின்ஸ் வைங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி சனிக்கிழமை பெருமாள் அவங்களுக்கு முன்னாடியும் லட்சுமி அம்மனுக்கு முன்னாடியும் காயின்ஸ் வச்சு பூஜை பண்ணி அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு காயின்ஸாக இருக்கும். ஒரு பண கஷ்டமே வராது. சரிங்களா? இவ்வளோ காயின்ஸ் தான் வைக்கணும்லாம் இல்லை. ஒரு ஒரு 5 ரூபா காயினு, ஒரு 2 ரூபா காயினு, ஒரு ரூபா காயின், ஒரு 8 காயினு அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணணும். சரிங்களா? பூஜை சனிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு லட்சுமி அம்மனுக்கு முன்னாடி வச்சு, பெருமாள் ஐயாவுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த காயினை எடுத்து போய் லாக்கரில் வச்சிடணும். சரிங்களா? நான் அப்படி தான்ப்பா பண்ணுவேன். சரிங்களா? அப்புறம் அப்படியே நம்மக்கிட்ட வெள்ளி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வெள்ளியும் வைக்கலாம். நான் ப்ரேஸ்லெட் வச்சுருந்தேன். இந்த மாதிரி அவங்க முன்னாடி நல்லா காயின்ஸு, வெள்ளி அந்த மாதிரிலாம் வைக்கும் போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நம்ம என்ன வைக்கிறோமோ அது ஈர்த்து தர்ற மாதிரி எனக்கு ஒரு வைப்ரேஷன். சரிங்களா? இது மாதிரி அப்புறம் துளசியில் மாலை கட்டி மாலை போட்டு விட்றேன். சரிங்களா? சிம்பிளான பூஜை தான். சரிங்களா? மாலை போட்டு விட்டாச்சு. சரிங்களா? வெள்ளி தான் வைக்கணும், காயின்ஸ் இவ்வளோ தான் வைக்கணும்லாம் இல்லைப்பா. 1 ரூபா காயினை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு போய் நீங்கள் பீரோவில் வைங்க. உங்களுக்கு காசு அந்த எப்படி சொல்லுவோம், காசுக்கு கஷ்டமே வராது. சரிங்களா? இல்லைங்கிற இதே இருக்காது. சரிங்களா? அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அப்புறம் காயின்ஸ் தான் இன்னும் நிறைய வைக்கிறேன். என்கிட்ட காயின்ஸ் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காயின்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே லட்சுமி அம்மனை அமர வச்சுருக்கேன். அப்புறம் பெருமாள் ஐயா பக்கத்துலேயும் காயின்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் தீபம் ஏற்றலாம். எனக்கு இந்த இடம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு மங்களம். பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. மனசுக்கு சரியில்லைனா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வீட்டில் நமக்கு பிடிச்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நமக்கு பிடிச்ச தெய்வங்களை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே தெய்வங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்து நம்ம பார்க்கும் போது தீபத்தை மனசே ஒரு அமைதி பெறும். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப நல்லா எனக்கு பக்கத்து கம்பெனியில் ஒரு 4-5 பூ பறிச்சிட்டு வந்திருந்தேன். அந்த பூக்களை வச்சு விட்டுருக்கிறேன். சரிங்களா? பூக்கள் அப்படியே வச்சு விட்டு அப்புறம் வாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே பூக்கள்லாம் வச்சு விட்டாச்சுப்பா. அப்புறம் வாங்க நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன்ப்பா. 5 மணிக்கே எழுந்திரிச்சு சனிக்கிழமை காலையிலே இந்த குட்டி பூஜை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி காலையில் நம்ம ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியில் தொடங்கினோம்னா அந்த நாளே நல்லா போகும். சரிங்களா? அப்படியே தீபம் ஏற்றிடலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன். அப்புறம் எல்லாருக்கும் எனக்கு இந்த தாமரை விளக்கு அப்படி பிடிக்கும். எப்படி சொல்கிறது, 1 கிலோ தங்கத்தை இந்த கையில் கொடுத்தாலும் இந்த தாமரை விளக்கு கொடுத்தாலும் எனக்கு தாமரை விளக்கு தான் வேணும்னு சொல்லுவேன் நான்.
அந்த அளவுக்கு ஒரு அழகான தாமரை விளக்கு பாருங்களேன். அப்புறம் வந்து இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு நல்ல ஒரு செயல். நான் வந்து போடும்போது பார்த்தீங்களா, அந்த கோலம் பிரைட்டாகவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்ச பிறகு அந்த இடத்த பாருங்களேன், அவ்வளோ அழகா. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, பக்தவத்தல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா, மாலையே பெருமாளே, மாலையே பெருமாளே. வரும் இடர் தீர வந்தோமை ஐயா வெங்கட பெருமாளே, மாமலை வாசா, மாமலை வாசா, எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாரா. 8 எழுத்திலும் இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்நிதி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே, நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜெய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் வந்து எனக்கு பாடல் பாடி வந்து சாமி கும்பிட்ருக்கேன். சரிங்களா, வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல தீப ஒளி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா, அப்படியே பாருங்கள். அழகாக அந்த தீப ஒளியில் ஒரு குட்டியான ஒரு மனநிறைவான ஒரு பூஜை பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஜோடியாக. இந்த பெருமாள் வந்து நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஆசாசியாக வந்து 300ரூவாவோ 350 நினைக்கிறேன் என் காசு சேர்த்து வச்சு நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பெருமாள். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வெள்ளியில் வந்து பெருமாள் வாங்கணும். இந்த லட்சுமி அம்மன் இருக்காங்களா, அவங்களுக்கு ஜோடியாக வந்து வெள்ளிலேயே வந்து இதே அளவு ஒரு குட்டியான சிலை வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை வந்து நமக்கு பெருமாள் கடவுள் மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னா நம்ம வந்து நல்லதே நினச்சிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெருமாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பூஜை பண்ணுறேன். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஆசைகள் வச்சு இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து சின்னதாவது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டியோண்டு எப்படி சொல்கிறது, இந்த வந்து மீஷோவில் வந்து இந்த பித்தளை பெருமாள் சிலை வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு 350 ரூபாவை வந்து வாரம் வந்து ஒரு 50 ரூபா அப்படி சேர்த்து வச்சு 350 ரூபாய்க்கு அழகாக ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் டக்குன்னு கிடச்சிட்டா அதோட அருமை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து அந்த பொருளை வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்ச காசை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கும் போது இருக்கிற அதில் ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இருக்காதுப்பா. நான் வந்து அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்ட காசில் தான் ஒவ்வொரு பொருளாக பார்த்து
வாங்கி என்னோடய பூஜை அறையில் ஃபுல்லாக வச்சுருக்கேன் சரிங்களா. அப்படியே வந்து தீப ஆராத்தி எடுக்கும்போது அப்படியே தெய்வங்கள் முகம் வந்து அவ்வளோ அழகாக அந்த தீபத்தில் வந்து தெரிவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து தீப ஆராத்தி வந்து கண்டிப்பாக எடுங்க தெய்வங்களுக்கு. அப்புறம் வந்து பூவால் வந்து அர்ச்சனை மாதிரி பண்ணியிருந்தேன் சரிங்களா. இந்த மாதிரி சிம்பிளான நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து மன நிறைவாக சாமி கும்பிட்டாலே போதுமானது தான் சரிங்களா. எனக்கு வந்து இந்த துளசி மாடம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாருங்கள். இந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறக்கே ஒரு மங்களகரமாக அந்த விளக்கோட ஒளி பாருங்களேன் எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து தினமுமே விளக்கேற்றிட்டே இருந்தோம் நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் வந்து இதே மாதிரி பிரகாசமாக இருக்கும் சரிங்களா. இருள் வந்து நீங்கி நல்ல ஒரு வெளிச்சம் வந்து வாழ்க்கையிலையும் வரும். எனக்கு வந்து தீப ஒளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த தீப ஒளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் வந்து அந்த இடத்துல அப்படியே உட்காந்து எனக்கு வந்து இந்த தீபம்னா ரொம்ப பிடிக்குமா, அதை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுப்பா. இது வந்து கீழே கோலத்தில் வச்சுருந்த தீபம், அதை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே அது விளையாண்டுட்டு அப்படியே வச்சுட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து கார்த்திகை அன்னைக்கு தீபம் வைக்கிற அன்னைக்கு தீபங்கள்லாம் கையில் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அப்படிலாம் பண்ணுவேன். எனக்கு வந்து தீபம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி சேட்டைங்க பண்ணுவேன். அந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அது வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தீப ஒளியை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலேயுமே கிடைக்காத மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி இந்த தெய்வங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. தினமுமே வந்து ஒரு விலாக் தரேன் சரிங்களா. நம்ம சேனல் பிடிச்சா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. மனசுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. வாழ்க வளமுடன். அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் பெருமாள் லட்சுமி அம்மன் துணையாக இருப்பாங்க. என்றைக்குமே செல்வம் வந்து குறையாமல் எல்லோர் வீட்லேயும் இருக்கட்டும் சரிங்களா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். பாருங்கள் வீட்டில் செல்வம் பெருக செய்யும் சனிக்கிழமை பூஜை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா. மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி குட்டியாக ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணுங்கள். காயின்ஸ் வச்சு கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.